Hi, hello friends. This video is sponsored by BuyMode shopping app. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர்னும் சுதந்திர போராட்ட வீரர்னும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டாருன்னும் இவர் நிறைய பொறுப்புகளை இவர்கிட்ட இருக்குது. இப்போது இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 பிறந்தார். இவரது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் லக்குமி அம்மாள் என்பதாகும். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் இவரை சுப்பையா என்று தான் அழைத்து வந்தனர். சுப்பிரமணியனின் தாத்தா ராமசாமி ஐயர் தான் முதலில் இவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்துள்ளார். இவருக்கு 11 வயது இருக்கும் பொழுது இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டும் வகையில் எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். 1897 பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது 14 வயதே நிரம்பிய பாரதிக்கு அவரது பெற்றோர்கள் 7 வயது சிறுமியான செல்லம்மாளை திருமணம் செய்து வைத்தனர். பாரதியாரின் 16வது வயதில் அவரது தந்தை சின்னசாமி ஐயரின் மறைவிற்கு பிறகு அவரது அத்தை வீட்டிற்கு சென்று அவர் காசியில் வசித்து வந்தார். பாரதியார் தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஆங்கிலம், வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமையை பெற்று விளங்கினார். சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் சுதந்திர கனலாய் மக்களை வீறு கொள்ள செய்தது. 1907 இந்தியா என்ற வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தி வந்தார். இந்தியா என்ற பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். 1897 பள்ளியில் சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். 1918 ஆங்கிலேய அரசு தமிழக எல்லையில் பாரதியாரை கைது செய்து 34 நாட்கள் சிறையில் வைத்து பின் விடுதலை செய்தது. 1919 சென்னையில் ராஜாஜியின் வீட்டிற்கு ஒருமுறை சென்ற பொழுது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார் பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். பிற்கால இந்தியாவில் மனித நேயமும் பெண் முன்னேற்றத்தையும் ஜாதி ஒழிப்பையும் சமத்துவத்தையும் வறுமை ஒழிப்பும் தான் பாரதியாருக்கு இந்த உலகிலிருந்து இதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாரதியாரின் கனவாக உள்ளது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றது. பாரதியார் மகாகவி, மக்கள் கவிஞர், தேசிய கவி, சிந்துக்கு தந்தை, முண்டாசு கவி என்றெல்லாம் போற்றப்பட்டார். தேசிய கவிஞர் பாரதியார் 1921 செப்டம்பர் 11 தனது 39ஆம் வயதில் இவ்வுலக வாழ்வியலிலிருந்து விடுதலை பெற்றார். மகாகவி பாரதியார் மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றென்றும் நம்ம நினைவில் தேச பற்றையும் ஊட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாரதியாரை பற்றி பார்த்தோம். அவங்களோட லைஃப்பில் என்னென்ன பண்ணார், எது பண்ணுறாருன்றதை நம்ம பார்த்தோமா. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பல புக்ஸை படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.